நானே கொக்கைன் கேட்கும் அளவிற்கு அடிமையாகினேன் என ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் பிரசாத் மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்தை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம் தீட்டியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், மேலும் அவர் அந்த வாக்குமூலத்தில் என்ன தெரிவித்திருக்கிறார்? அவரை எங்கு வைத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர்? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். போதைப் பொருள் விவகாரத்துல நடிகர் ஸ்ரீகாந்தை நேற்று நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து அவரை புழல் சிறையில நீதிமன்ற காவலில் அடைத்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் சனிக்கிழமை 3:30 மணி அளவில் தான் துபாயில் இருந்து சென்னைக்கு வருகை தந்துள்ளார். அப்போதே அவர் சனிக்கிழமை இரவே பார்ட்டிகள்ல கலந்து கொண்டிருக்கிறார். அந்த பார்ட்டிகள்ல தான் இவர் இது போன்ற போதைப் பொருள் இவர் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பார்ட்டியானது ஞாயிற்றுக்கிழமை வரை இது தொடர்ந்து இருப்பதாகவும் அந்த போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உட்கொண்டதாக மருத்துவமனை தரப்புல மருத்துவ பரிசோதனையில போதைப் பொருள் உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் இது போன்ற வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். ஏற்கனவே கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய பிரசாத் என்பவர் மூலமாகத்தான் இவருக்கு போதைப் பொருள் இவர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த பிரசாத் என்பவர் சிறைக்கு செல்வதற்கு முன்னதாகவே சுமார் 250 கிராம் கொக்கைன் என்ற போதைப் பொருளை ஸ்ரீகாந்திற்கு கொடுத்ததாகவும் அதனை பயன்படுத்தி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இவரது படத்துல, அதாவது பிரசாத் தயாரிக்கக்கூடிய இந்த தீங்கிரை என்ற படத்துல ஸ்ரீகாந்த் நடிகராக ஹீரோவாக அவர் நடிக்கிறார். அந்த படம் மூலமாகத்தான் பிரசாத்துடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீகாந்துக்கு. அதுல இவர் முன்பணமாக பல்வேறு தொகை இந்த படத்தில் நடிப்பதற்காக கேட்டிருக்கக்கூடிய நிலையில 10 லட்சம் ரூபாய் வரை அவர் மாற்றி வைத்துள்ளார் பிரசாத் என்பவர். இதற்காக இவர் அந்த பணம் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக பேச செல்லும் போதெல்லாம், இவர் அந்த பார்ட்டியில கலந்து கொள்ளும் போதெல்லாம் அப்போதெல்லாம் இவர் இந்த கொக்கைன் என்ற போதைப் பொருளை பிரசாத் பிரதீப்பிடம் இருந்து வாங்கி பிரசாத் இந்த ஸ்ரீகாந்திற்கு கொடுத்ததாக போலீசார் விசாரணையில தெரிவித்துள்ளார். குறிப்பாக 3 முறை தனக்கு இதே போன்று கொக்கைன் கொடுத்து பழக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் பின்பாக நானே கேட்கும் அளவுக்கு இந்த போதைப் பொருளுக்கு தான் அடிமையாகிவிட்டதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று போலீசாரோட விசாரணையில தகவல் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நீடித்து வரும் நிலையில இந்த பிரசாத் என்பவர் தான் இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய நிலையில அவர் சிறையில் இருக்கிறார். தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி நடிகர் ஸ்ரீகாந்தையும் பிரசாத்தையும் ஒன்றாக காவலில் எடுத்து 3 நாட்கள் விசாரிக்க திட்டமிட்டு இவர்கள் கூடிய விரைவில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் நுங்கம்பாக்கம் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.